வணக்கம் மக்களே. சட்டப்பேரவை தேர்தல் ஆதரவாளர்களை சுயேட்சை வேட்பாளர்களாக களமிறக்க சசிகலா அவர்களோட முடிவை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. நேற்று அண்ணாவோட நினைவு நாளை பொட்டி மெரினாவில் இருக்கிற அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செய்வதற்காக வி.கே. சசிகலா அவர்கள் என்னோட தலைமையில் துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் நாங்கள் பாடம் கற்பிப்போம்னு சொல்லி சூழரைச்சிருக்காங்க. என்னோட தலைமையில் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் சொல்லி வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது ஒரு உண்மைதானே சொல்லலாம். இதில் யார் துரோகி யார் எதிரிங்கிறத மக்களோட கருத்துக்கே விட்டுடுறேன். மக்களுக்கு அது நல்லாவே தெரியும். அதே போல் தேர்தல் காலத்தில் எங்களோட நடிகர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவோட தொண்டர்கள் இருப்பாங்க. அது எப்படிங்கிறத விரைவில் எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை அடுத்து வரும் சட்டப்பேரவை தேர்தலில் சசிகலா அவர்கள் என்ன முடிவு தான் எடுக்க போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே எழுந்திருக்குன்னே சொல்லலாம். இதற்கிடையில் தன்னோட ஆதரவாளர்களை சசிகலா அவர்கள் தொடர்ந்து சந்தித்து வர இந்த நிலையில் அவர்களை தேர்தலில் களமிறக்க முடிவு செய்துள்ளதாக தெரிகிறதுன்னு கூட சொல்கிறாங்க ஒரு சில கருத்துக்கள். குறிப்பிட்ட சில இடங்களை தேர்வு செஞ்சு அங்கேயே வேட்பாளர்களை நிறுத்தி களம் காணலாம்னு சொல்லி சசிகலா அவர்களோட தரப்பு திட்டமிட்டு வந்துகிட்டு இருக்கதாகவும் இதை பற்றி விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தெரிகிறது. முதியோரோட ஓய்வூதியம் 2000 உயர்வு, கேஸ் சிலிண்டர் இலவசம், 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்க இபிஎஸ் அவர்கள் இன்னொரு பக்கம். அதிமுகவுக்காக உரிமை கோரி தொடரப்பட்ட வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கிற இந்த நிலையில் இந்த முடிவை சசிகலா அவர்களின் தரப்பு ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிகிறது. அதாவது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முதியோருக்கான மாத ஓய்வூதியம் 2000 உயர்த்தப்படும் சொல்லி அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கிற இந்த நிலையில் அதிமுகவோட 2ஆம் கட்ட வாக்குறுதிகள் வெளியாகி இருக்கிறது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியதாவது, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முதியோர் ஓய்வூதிய தொகை 2000 உயர்த்தப்படும் என்றும், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரவற்ற பெண்களுக்கான மாத உதவித்தொகை 1200 2000 உயர்த்தப்படும் எனவும், மாணவர்களோட வங்கி கடன்கள் எல்லாமே ரத்து செய்யப்படும், அந்த தொகையை அரசே ஏற்றுக்கும்னோம், அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டுக்கு 3 சமையல் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும், ஜல்லிக்கட்டில் உயிரிழப்போர் குடும்பங்களுக்கு நிவாரணமாக ரூபாய் 10 லட்சமும், காயமடைந்தோருக்கு 2 லட்சமும் வழங்கப்படும் என்றும், அரசாணை வெளியிட்ட இடங்களில் நடைபெற ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும், இது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளோட கூட்டு வங்கிகளில் வாங்கியிருக்க கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும், இஸ்லாமிய உள்ளிட்ட சிறுபான்மையின பெண்களோட சுய தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடனும் வழங்கப்படும்னு சொல்லி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். தேங்க்யூ.